நாங்க எப்பயுமே லீவ் விட்டாங்க அப்படின்னாவே, பசங்கள ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணணும். பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா, டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். உங்களால முடிஞ்சாலும் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதாவது எங்க தோட்டத்தில எப்பயுமே நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹோம் கார்டன்ல நாங்க லீவு நாட்கள்ல சில விஷயங்கள சமைச்சு நாங்க என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில பிரியாணி செய்ய போறோம். சரியா? அதுக்காக விறகுகள் எடுக்க தான் நம்மளோட சிஜுவும், சாமும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, போயிருக்காங்க. விறகுகள எடுத்துட்டு வர்றாங்க. சரியா? எங்க தோட்டத்தில அந்த செட்டப்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா, கரெக்ட்டா நாங்க வந்து செட் பண்ணி வச்சாச்சு. விறகுகள எடுத்தாச்சு. கரெக்ட்டா அடுப்பு எல்லாமே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே நாங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து கரெக்ட்டா ஹோம் கார்டன்ல கொண்டு வந்து என்னாச்சு பார்த்து வச்சுட்டோம். பசங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். இந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். திண்டுக்கல்ல ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான். சரியா? அந்த பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவில் அதாவது லீவுனால நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த விஷயம் நீங்களும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட ஹோம் கார்டன் வச்சுருக்கனால அந்த பிரியாணிக்கு தேவையான இங்கே பாருங்கள் புதினா இலையெல்லாம் நம்மளே என்ன பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய புதினாவை சும்மா நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த வேரை மட்டும் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா 2 நாள் தண்ணியில் ஊற போட்டு மண்ணில் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து புதினாவும் வந்துடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க மல்லி இருக்குது பாருங்கள், அந்த மல்லியை நீங்கள் மண்ணில் சும்மா நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மல்லித்தலையும் கிடச்சிரும். சரியா? கொத்தமல்லி தலையும் என்னாச்சு பார்த்தா கிடச்சிரும். வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்மளே என்ன பண்ணலாம், வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு எல்லாமே அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், ரெடி பண்ணிட்டோம். சரியா? அதாவது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். பசங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை பண்ணுறது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதாவது பசங்க வந்து இந்த டைமில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா வருங்காலத்தில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மறந்து போயிடுவோம் போல். அந்த மாதிரி எப்பயுமே நம்ம கேஸு என்னாச்சும் பார்த்தா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பிரியாணிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் போட்டாச்சு. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே போட்டாச்சு. செப்பரேட்டாக திண்டுக்கல் பிரியாணி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வரும். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அதாவது பசங்க வந்து லீவ் விட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக என்ன பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அரிசியெல்லாம் வந்து பிரியாணியில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட வேண்டியதான், இறக்கி வச்சிட வேண்டியதான். தம் பண்ணணும். சரியா? இங்கே வந்து திண்டுக்கல் தம் பிரியாணி தான் ரொம்ப முக்கியம். அந்த தம் பண்ணுறதுக்கு தான் ஒரு வெயிட்டை வச்சு அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கங்கு எல்லாத்தையும் போடலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இலைகள் வந்து நம்ம வீட்டிலே இருக்கனால அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்கும். சரியா? நீங்களும் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இட வசதிகள் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம சிஜு, சாம் சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் வாங்கியிருந்தோம். அதில் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சரியா? எல்லாமே அதாவது ரொம்ப பெரிய என்ஜாய்மெண்ட்லாம் கிடையாது. சின்ன சின்ன சந்தோஷங்களை பசங்களுக்கு கொடுக்கும்போது அது மூலயமா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இது மூலிமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். நல்லபடியாக லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பசங்க வந்து சாப்பிட்டாங்க. சரியா? நீங்களும் உங்கள் பசங்களை அவங்களே சாப்பிட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு காட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.